வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். காசிகால வைரவே வைரவப்பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்பணம் சரணம் காசிவதேபுரி தவத்திரும் வினராமனகுரி தற்பாரமப்பணம் சரணம் பரபம்ம சிரபம் பரேஸ்வரி நரரி பாபாஜி தருடைய அப்பணம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால வைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சரண வைரேஸ்வரி ஓம் கிரீம் யோகபேஷுபிச்சம் சங் குரு வைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரபம்ம சிரப வைர வைரவம் திருடைய அப்பணம் சரணம் ஓம் கிரீம் நம சிவாய வைரவ சிவம் திதி விஷ்ணு ததாவாரः நட்சத்திர விஷ்ணு ரேவசா யோகசகரணம் சைவசர விஷ்ணு மாயா ஜகத்குரு குரு பர்மா குரு விஷ்ணு குருதேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः. ஜெயந்தி மந்திரா மங்களகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சிவராத்திரி ஸ்வஹா சுதா நமஸ்துதே மகாதேவேஷ வித்மஹே விஷ்ணுமத்திய தீமஹே தன்லட்சுமி பிரஜோதியாதே. இன்னைக்கு தேதி 19ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025 காலை மணி ஒரு 9 மணிக்கு மேலே ஒரு முக்கியமான ஒரு ஆன்மீகம் தகவல். அது இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை குபேலட்சுமி பூஜை செய்கிற ஒரு நேரம். நான் இந்த ஆன்மீக தகவல் வந்து நம்ம குரு பெற்பின் சொல்லுக்கு இணங்கி தான் நான் பேசிட்டு வரேன். எனக்கு முன்னே நேரமே இல்லை, டைமும் இல்லை. சொந்த பூஜை வாரம் நாங்கள் என்கிட்ட வந்து ஹோமங்கள் செய்கிறது அது எனக்கு டைம் சரியாக இருப்பதால் எனக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் 2008 இந்த புவனேஸ்வரி வைர வழிபாடு எனக்கு தெரிஞ்சதே முன்னோர் சொல்லிக் கொடுத்து நான் அகோரிகள்கிட்டருந்து கற்றுக்கிட்டது. காசியில் அகோரிகள்கிட்ட கற்றுக்கிட்ட அனுபவம். இதை வைத்து நான் மக்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல் சொல்லணுன்ட்டு நம்ம குரு பயிற்சி உமா அம்மா, முத்து ஐயா, நம்ம மலாக்கா செல்வி அம்மா, லோயர் அம்மா இவங்கெல்லாம் என் குரு பயிற்சிருக்காங்க. புருஷத்வான் காசி காலை பண்டார பைரவக்காட் மலேசியா இவங்களுக்கு ஒரு ஆன்மீக தகவல் அவங்க சொல்லுக்கு நீங்கள். ரெண்டாவது வந்து எங்கள் கூட இருந்த தெய்வத்தீரும் தவத்தீரும் வைரவ சிவஸ்ரீ சந்திரசேகர் குருக்களோட தெய்வ ஆத்மா எங்களுக்கு குருவாக இருந்து இன்னும் எங்களுக்கு வழி நடத்தணும், எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஏன்னா அவர் இருக்கும் போதே அவரை பற்றி எங்களுக்கு அருமருமை எனக்கே தெரியல. அவர் இல்லாத போது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் இருக்கும் போது இங்கே கூட சேர்ந்த யாகங்கள் அவர் வந்து 2004 எனக்கு தெரியும். எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவர் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுத்தா, அவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அவரும் எனக்கு குரு தான், நானும் ஒரு வகையில் குரு தான். ஆனால் ரொம்ப என்கிட்ட சில பேர் கற்றுக்கிட்டு போய் நல்லா வந்தவங்க இருக்காங்க. என்கிட்ட கற்றுக்கிட்ட எனக்கே வந்து பிரச்சனை பண்ணவங்களும் இருக்காங்க. அவங்களாம் இப்போ உயிரோடு இல்லை, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒருத்தவங்க பைத்தியம் பிடிச்சி அடைகிறாங்க. ஏன்னா நான் வந்து எப்பவுமே பைரோட்ட ரொம்ப பயப்படுவேன். பைரோ விஷயத்தில் வந்து ரொம்ப நான் பயப்படுவேன். யாருக்கும் தப்பாக உபதேசம் பண்ணக்கூடாது, தப்பாக சொல்லி கொடுக்கக்கூடாது. பிடிக்கலன்னா நீங்கள் போயிடுங்க, விளைகிறீங்கன்னு சொல்லிடுவேன். என்னை கொலை சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து காசுக்காகியும் வச்சு நான் வந்து யாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்கல. ஆனால் அவர் சந்திரசேகர் குருக்களை என்கிட்ட இருக்கும் போது அவர் அரும்பெருமை தெரியல. இல்லாத போது தான் ஐயோ இவ்வளவு நன்மையான ஒரு குரு நம்ம கூட இருந்தார், இப்போ நம்ம கூட இல்லையான்ட்டு. அது ஒரு பெரிய எனக்கு ஒரு பரவாயில்ல. அவர் ஆத்மா எங்கள் கூட இருக்கும். நாங்கள் செய்கிற எல்லா வைரவ ஹோமத்துக்கும் அவரோட ஆத்மா எங்கள் கூட இருக்கும். ஏன்னா அவர் செய்த தொண்டு நாங்கள் மறக்கக்கூடாது. என்ன இறுதி காரியம் அவருடைய கடைசி யாத்திரை சொல்லுவாங்க. அதாவது சமுண்டீகரணம். ஒருத்தவங்க சாஜியம் அடைஞ்ச பிறகு சமுண்டீகரணம் சொல்லுவாங்க. 13 நாள் செய்கிற ஹோமம். அது கருட புராணம் படி தான் வந்து கருட புராண சாஸ்திரத்தில் அதெல்லாம் எழுதியிருப்பாங்க. ஒரு குரு தாய் தந்தை குரு சாஜியம் அடைஞ்சிட்டா, சாஜியமாக இறந்துட்டா அவங்களுக்கு எப்படி இந்த ஹோமங்கள், எப்படி 13 நாள் இந்த சிராத்தங்கள், மாதம் மாசிகா சிராத்தம்லாம் செய்யறதை பற்றி மிக உயரமாக பேசியிருப்பாங்க. அதுதான் செய்யணும். அதனால் அவருடைய ஆத்மா பரிபூர்ணம் எங்களுக்கு உதவியாக இருக்கணும். அதான் எங்களோட வேண்டுகோள். ரெண்டாவது வந்து எங்கள் குரூப்பில் இருந்த ஜெயந்தி அம்மா, அவங்க பயிர் சாஜியம் அடைஞ்சாங்க. நம்மளுடைய லோயர் அக்காவுடைய அம்மா பேர் அவங்க தெரியல, அதிகமாக செல்வி அம்மாவோட தாயார். அப்புறம் எங்கள் கூட இருந்த எங்கள் அப்பா முறையாக இருந்த எங்களுக்கு சூர்யா ஐயான்னு சொல்லுவோம். அவரோட மனைவியான நம்மளுடைய சுஷீலா அம்மா, அவங்க ஆத்மாவும் பரிபூர்ணமாக சாந்தி அடையணும். வயிறு ஆசிரியர் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சரி, இப்போ வந்து நேற்று தான் வந்து அஷ்டமி பூஜை நம்மளுக்கு முடிந்தது. அதாவது ஆணி மாதத்தில் வர அஷ்டமி பூஜை. ஆனால் இன்னைக்கு திதி வந்து அஷ்டமி திதி வந்து மலேசியா நேரப்படி 11:26 AM வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த அஷ்டமி ஹோமத்தையும் அஷ்டமி நேரத்தையும் எப்போ கொண்டாடணும், எப்போ நம்ம பைரவருக்கு அபிஷேக ஹோமங்கள் மந்திர ஜபங்கள் பண்ணோம்னா காசி நேரப்படி 2 மணிக்கு நம்ம வந்து பயன்படுத்தணும். உச்சி நேரம் சொல்லுவாங்க. அது 12லேருந்து 2 மணி. இந்த 12லேருந்து 2 மணி வரைக்கும் இரவு நேரத்தில் இருக்கிற இந்தியா நேரத்தை, அஷ்டமி நேரத்தை தான் நம்ம வந்து பைரவர் பூஜை நம்ம எடுத்துக்கணும். அது மலேசியாவுக்கு மாற்றும் போது 2 மணி நேரம் வித்தியாசப்படும். இந்தியா வந்து 2 மணி நேரம் பின்னாடியும், மலேசியா 2 மணி நேரம் முன்னுக்கும் இருப்பது. இது ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்ச அன்பர்களுக்கு இது தெரிய வரும். அந்த நேரத்தை நம்ம அஷ்டமி பூஜை நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இதை எல்லாரும் கடைப்பிடிக்க மாட்டாங்க. சில குருமார்கள் கடைப்பிடிப்பாங்க. குருமார்கள் சில இந்த ஜோதிட சாஸ்திரம் தெரியாதவங்க கடைப்பிடிப்பாங்க. அது அவங்க நம்பிக்கை. எனக்கு வாசப்பட்டாங்க. அப்போ இன்னைக்கு வந்து 19ஆம் தேதி
வியாழக்கிழமை அஷ்டமி தேதி மலேசியா நேரப்படி 11:26 AM வரைக்கும் இருக்குது. அடுத்தது அமாவாசை வந்து 25ஆம் தேதி 6ஆம் மாதம் புதன்கிழமை 7:31 PM வரைக்கும் இருக்குது மலேசியா நேரம். 12 மணிக்கு மேலே செய்கிற ஒரு சிராத்தத்துக்கு பேர் அமரகாலம் பூஜைன்னு சொல்லுவாங்க. ஒரு காலம் இருக்குது, சங்க காலம், அமரகாலம், புண்ணிய காலம் அப்படின்னு அது நிறைய காலங்கள் இருக்குது. 12 காலம் இருக்குது, அது பெரிய பேச வேணாம், அது ரொம்ப பெரிய குழப்படைவாங்க. இந்த அமரகாலம் என்பது வந்து 12 சூரியன் உச்ச நேரத்தை தாண்டுறது வந்து அமரகாலம். 2 மணிக்கு மேலே ஒரு திலா ஹோமத்தையும் இந்த சிராத்தத்தையும் செய்வது சால சிறந்தது. ஆனால் சில குருமார்கள் வந்து தர்ப்பணம் வந்து 2 விதமான விஷயம் இருக்குது. தர்ப்பணம் வந்து மந்திர தர்ப்பணம்னு ஒன்று இருக்குது. நம்ம சொல்கிற மந்திரத்துக்கு தர்ப்பணம் பண்ணணும். காயத்ரி தர்ப்பணம், மூலமந்திர தர்ப்பணம், அதுக்கு எல்லாம் ஒரே பேர் தேவ தர்ப்பணம்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்லா குருமார்களும் காலையில் ஜலத்தை மட்டும் வைத்து தர்ப்பணம் சொல்லுவாங்க. நம்மளும் கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணணும். எல்லா குருமார்களும் மட்டும் இல்லை, குடும்பவாசிகளும் ஆணுகளும் பெண்களும் கண்டிப்பாக மந்திர தர்ப்பணம் பண்ணணும். ரெண்டாவது வந்து பித்து தர்ப்பணம், அது மாத்ரு பித்து தர்ப்பணம் தான் வந்து அது வந்து தர்ப்பணம் வந்து எளிய முறையில் செய்வது. சிராத்தம் வந்து பிண்டம் வைத்து செய்வது, அது 12 மணிக்கு செய்வது. 12 மணிக்கு மேலே செய்வது அமரகாலம், அது ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லை எங்களுக்கு 12 மணிக்கு மேலே முடியல, மதியம் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். 24 மணி நேரம் செய்யணும். சூரியன் என்றைக்குமே மறைய மாட்டார். சூரியன் நம்ம கண்ணுக்கு தான் உதயம், மறைவு, உச்சம், அஷ்டங்கம் இருக்குது தவிர சூரியன் என்றைக்கும் நம்மளுக்கு மறைய மாட்டார். பூமி சுற்றுது இல்லையா, அதனால சூரியன் மறைவு உதயம் சொல்கிறோம். சரி, இந்த அமாவாசை வந்து 25ஆம் தேதி 6ஆம் மாதம் அமாவாசை. மிருகசீர நட்சத்திரம் வந்து 2:11 PM வரைக்கும் இருக்குது. அமாவாசை திதி வந்து 7:31 PM மதியம் வரைக்கும் இருக்குது. மாலை நேரம், சூரியன் மறைய நேரம் வரைக்கும் அமாவாசை திதி மலேசியா நேரப்படி இருக்குது. அப்போ இந்த அமாவாசை திதியில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக, நான் ஏற்கனவே சொல்லிக் கொடுத்தேன்ல, முதல் 2 பிண்டம் வச்சு சொல்லிக் கொடுத்தேன், அப்புறம் 5 பிண்டம் வச்சு சொல்லிக் கொடுத்தேன், இப்போ 10 பிண்டத்துக்கு வரேன். அடுத்த 20 பிண்டம் இருக்குது, அந்த மந்திரம் நான் அப்புறம் சொல்லிக் கொடுக்கணும். மொத்தம் 30 பிண்டம் இருக்குது. கூட சொல்லலாம். நம்மளுக்கு சில மந்திரங்கள் நம்ம வந்து நல்ல படித்த குருமார்கள் மந்திரத்தை சொந்தமாக தயார் பண்ண முடியும். பிரம்ம ஞானத்துலேருந்து எடுத்து மந்திரத்தை கொடுக்க முடியும். நான் வந்து 30 பிண்டம் மந்திரம் நான் வந்து என் முன்னோர்கள் சொன்னது, குருட்டேருந்து கற்றுக்கிட்டது, அகூரிகள் எனக்கு சொன்ன சில விஷயங்கள்லாம் வந்து வைத்து நான் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அதை செய்து பலன் பார்க்குறாங்க. எல்லாரும் செய்து பலன் பார்க்குறாங்க. அடுத்தது வந்து நான் அடிக்கடி சொன்ன, ஒரு மாதத்தில் ஒரு 2 நட்சத்திரத்தை முக்கியத்துவம் கொடுங்க. மகாலட்சுமியோடைய நட்சத்திரம், 1 பரணி, 2 சுவாதி. அது சுவாதி வந்து சுவாதி நட்சத்திரம் வந்து அதாவது சுவாதி நட்சத்திரம் வந்து 5ஆம் தேதி 7ஆம் மாதம் சனிக்கிழமை தசமி தேதி அன்னைக்கும் 10:47 PM வரைக்கும் இருக்குது. சுவாதி நட்சத்திரம் வந்து விடிய காலையில் 1 மணி வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் சனிக்கிழமை சேருவது வந்து இதுக்கு வந்து அமிர்த கடிகைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் லட்சுமி பூஜை, சரவண பைரவர் பூஜை, புவனேஸ்வரி பூஜை, எதையுமே முடியாட்டி கூட 2 குத்துவிளக்கு ஏற்றி வச்சாது செய்யுங்க. ஜெய் பைரவா, ஜெய் பைரவா கூட சொல்லுங்கள். வீட்டில் ஜபங்கள் செய்யுது ரொம்ப சிறப்பு. அது குத்துவிளக்கு பூஜை தான் செய்யணும். இல்லைன்னா துளசி பூஜை பண்ணுங்கள், சத்யநாராயண பூஜை பண்ணுங்கள். எதுவுமே நான் செய்ய முடியல பரவாயில்ல, ஒரு 2 குத்துவிளக்கு ஏற்றி வச்சு பூஜை பண்ணுங்கள். இல்லை புவனேஸ்வர் பைரவ படம் வச்சாத விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து 5ஆம் தேதி 7ஆம் மாதம் வருது. நம்ம அது சனிக்கிழமை ஒரு சுவாதி. இது மிக மிக உயர்ந்து லட்சுமி பூஜை செய்ய மறந்துடாதீங்க. சுவாதிக்கு அடுத்தது பரணி வந்து இந்த மாதம் பரணி நட்சத்திரம் வந்து 22ஆம் தேதி 6ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பாணி நட்சத்திரம் வருது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பாணி நட்சத்திரத்துக்கு அதுவும் ஒரு வகையில் அமிர்த கடிகை. இந்த நேரத்தில் நலவு விசாரிங்க. அதே மாதிரி இந்த மாதம் ஆணி மாதம் வந்து 16ஆம் தேதி 7ஆம் மாதத்தோட புதன்கிழமையோடைய ஆணி மாதம் சங்கராந்தி முடியுது. அடுத்த சங்கராந்தினா புது மாத பரப்புன்னு சொல்லுவாங்க, சமஸ்கிருத வார்த்தை. அடுத்த விசுவாசு வருடம் ஆடி மாதம் சங்கராந்தி இன்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா 17ஆம் தேதி 7ஆம் மாதம், அது வந்து சப்தமி தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஆரம்பிக்குது. இந்த ஆடி மாதம் பிறந்தால் நம்மளுக்கெல்லாம் ஒரு யோகம். ஏன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து காமதேனு நட்சத்திரம், அது பசுமாடுடைய நட்சத்திரம். ஒரு குழந்தை ஒரு வீட்டில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாலே அந்த குடும்பம் எவ்வளோதான் ஏழ்மை நிலை இருந்தாலும் படிப்படியாக முன்னுக்கு வரும். நான் பார்த்துருக்கேன், ஜோதிட சிந்தாமணி புக்குலையும் நான் படிச்சிருக்கேன். அது உண்மையாகவும் இருக்குது. அதாவது எல்லா நட்சத்திரம் தவறு நான் சொல்லலை. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரு குழந்தை வீட்டில் பிறந்தால் அந்த குடும்பம் படிப்படியாக வளர்ச்சி அடைகிறாங்க. காரணம் என்னன்னா, அந்த அந்த குடும்பம் ஏழ்மையாக இருக்கும்போது நான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன், பைரவர்கிட்ட போய் சொல்ல மாட்டேன் விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க கஷ்டப்பட்டால் கூட ஆண்டவனை மறக்கலை.
அவங்க செய்கிற இந்த புவனேஸ்வரி வழிபாடு, பைரவ வழிபாடு, தொண்டு ரொம்ப செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்பட்டாங்க. ஏன் போய் சொன்னால் ஆண்டவனை மறுக்கலை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்னோட கர்மம் நான் கஷ்டப்படுறேன். அவர் குடும்பத்தை யாருமே ஏற்றுக்கல. நான் அந்த வீட்டிலோட பெரியவர், அதாவது அந்த கணவர், அவர் அப்பா வந்து ரொம்ப பக்தி. அவர் வந்து கஷ்டப்படுறது என்னோட கர்மா, நான் ஆண்டு ரிவியா குறை சொல்கிறது என் கூட செஞ்சு எல்லா தொழிலும் செஞ்சார். கடைசியாக அவருக்கு 3வது குழந்தை, பெண் குழந்தை உத்திரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தது. இப்போ சொன்னேன், ஐயா பைரவ உங்களுக்கு வரம் கொடுத்துருக்காருன்னு. என்னையா சொல்கிறீங்க, உத்திரட்டா நட்சத்திர குழந்தை பிறந்திருக்குது, ராஜயோகத்தை அறிவிக்கப்படுங்கன்னு. குழந்தை பிறந்த ஒரு 3 மாதம் பிறகு படிப்படியாக அவரோட வளர்ச்சி ரொம்ப நல்லா. இப்போ வந்து மாதம் என்கிட்ட ஹோமங்கள் செய்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த உத்திரட்டா நட்சத்திரம் அன்னைக்கு விசுவாசு வருடம் ஆடி மாதம் பிறக்குது. இந்த ஆடி மாதம் என்பது மாத்திரு பித்ரு கூடிய நேரம். அதனால் இந்த ஆடி மாதத்தில் வர அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்யுங்க. மாத்திரு பித்ரு தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யுங்க. இன்றைக்கி ஒன்றா 24ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை அமாவாசை அன்னைக்கு. திதி வந்து 4:21 AM வரைக்கும், மறுநாள் வரைக்கும் இருக்குது அமாவாசை திதி. அது வெள்ளிக்கிழமை விடிகாலை வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த 24 அமாவாசை எல்லா கோயிலும் தர்ப்பணம் பண்ணவங்க போய் கலந்துக்குங்க. என்னோட குரூப்பில் உள்ளவங்க சொந்தமாக தர்ப்பணம் பண்ணுறவங்க ஆற்று ஓரத்தில், வீட்டுக்கு வெளியே, வீட்டுக்கு பின்புறம், வீட்டுக்குள்ளே செஞ்சிடாதீங்க. முன்னோர்கள் படையல் போடாதீங்க. அது அப்படியே உங்கள் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வேறு குருமார்கள் சொன்னால் நீங்கள் செய்யுங்க. நான் என்னோட வழிபாட்டை சேர்ந்தவங்க படையல் போடாதீங்க. பிண்டம் படித்து சிராத்தம் பண்ணுங்கள். வீட்டுடைய குத்துவிளக்கு பூஜை பண்ணுங்கள். வீட்டுடைய குத்துவிளக்கு பூஜை, லட்சுமி பூஜைலாம் செய்யுங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியே நான் சொல்லிக் கொடுத்த தர்ப்பணத்தை 24ஆம் தேதி செய்யுங்க. அந்த 24ஆம் தேதி 7ஆம் வியாழக்கிழமை செய்யணும்னா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையாவது செய்யுங்க. சனிக்கிழமையாவது 26ஆம் தேதியும் செய்யலாம். 27ஆம் தேதி சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மாத்ரு பித்ரு காலம் சொல்லுவாங்க. மாத்ரு பித்ரு காலம். அப்போ எங்களுடைய குரூப்பில் உள்ளவங்க பிரசத்தன், காசிக்கால, பண்டார பயிர்காட், மலேசியாவில் உள்ளவங்க குரூப் வரவங்க ஞாயிற்றுக்கிழமை மாத்ரு பித்ரு பிண்ட தர்ப்பணம் திலா யாகம் நாங்கள் செய்கிறோம். வருஷம் நாங்கள் செய்வோம். இந்த பிகேபி டைமில் தான் செய்ய முடியாமல் போயிடுது. அப்போ இந்த அமாவாசை அன்னைக்கு முடிந்து வர ஞாயிற்றுக்கிழமை எங்கள் குரூப் அட்மின் அம்மா நம்பர் சொல்கிறேன். அவங்கள்ட்ட யார் வந்து கலந்துக்கணும், இல்லை இந்த குரூப்பில் சேர்ந்து ஹோமம் செய்யணும்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். நம்பர் அடிக்கடி நான் சொல்வேன். கோசம் 1 இருக்குது, 3 கோசம் 9, 6 7 கோசம் 7. அவங்களும் இன்னொரு அம்மா 2 பேர் சேர்ந்து, ராஜேஷ் அம்மா வத்துகையாக இருக்காங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து சில திலா ஹோமம் நம்ம செய்ய போகிறோம். வருஷம் செய்வோம். அந்த வருஷம் நான் வந்து டிக்டாக்ல நான் 2025 சேர்ந்ததால் டிக்டாக்ல நான் ஒரு அறிமுகம் சொல்கிறேன். யார் வந்து கலந்துக்கணும் ஆசைப்படுறாங்க இவங்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அடுத்தது ஒரு சிறப்பை நான் சொல்லிட்டேன். உத்திரட்டை நட்சத்திரத்தை குழந்தை பிறந்தால் யோகம் சொன்னேன். குழந்தை ஆம்பளை பிள்ளை அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது. அப்படி பிறந்தால் அந்த குழந்தைக்கு உள்ள சில பரிகார ஹோமங்கள் நம்பிக்கை குருமாலில் 48 நாள் கழித்து நீங்கள் செய்துக்கலாம். அதே ஏன்னா குழந்தை ஆம்பளை பிள்ளை அவிட்டம், சித்திரை, மிருகசீரிஷத்தில் பிறந்தால் அது வந்து முருகனுக்கு தத்து கொடுங்க. முருகனுக்கு அதுவும் ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பாக்கிய பஞ்சாங்கப்படி எனக்கு சரியாக வருது. அதாவது திருக்கண்ண தப்பு சொல்லுவாங்க. திருக்கண்ண பஞ்சாங்கத்திலே நீங்கள் குருமாட்டை கேட்டு அவங்களும் ரொம்ப தனிமையானவங்க. இப்போ ரொம்ப சிறப்பாக சொல்கிறாங்க. திருக்கண்ண பஞ்சாங்கத்தில் மேதைகள்லாம் ரொம்ப பாராட்டணும். ஏன்னா எனக்கு வந்து வாக்கியம் பெருசாக, திருக்கண்ண பெருசாக எனக்கு அது முக்கியம் இல்லை. மக்கள் நலன் பார்க்கணும். அது யார் சொன்னால் என்ன, நல்ல கருத்தையும் நல்ல வழிபாடையும் மக்களுக்கு போய் சேர்ந்தால் எனக்கு அது போதும். நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு அது தகுதியும் கிடையாது. அப்போ இந்த மிருகசீரிஷ, சித்திரை, அவிட்ட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அது வந்து முருகபெருமானுக்கு தட்டு கொடுக்கணும். முருகன் மட்டும்தான் தௌப்பன் சுவாமியின் பேர் பெற்றவர். தௌப்பனாருக்கு உபதேசம் பண்ணவர் ஓங்கார வடிவம் உள்ள மகா பிரம்மஸ்வரூபம் சிவசுப்பிரமணிய சுவாமியான முருகா, அவருக்கு நீங்கள் தத்து கொடுக்கணும். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து செவ்வாயும் கேதுவும் ஒன்றா சேர்ந்தால் அந்த குழந்தையும் தத்து கொடுக்கணும் சாஸ்திரங்கள் சொல்லுது. சாஸ்திரங்கள் இது வந்து என்னோட வழிபாட்டில் சேர்ந்தவங்களுக்கு என்ன நம்புறவங்களுக்கு வந்து பின்பற்று. எல்லாரும் நம்புங்கன்னு சொல்லி என்ன வழிபாட்டை நம்புங்கன்னு எப்படி சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை உங்கள் மனசு சொன்னால் செய்யுங்க, ஏன்னா பரவாயில்ல விடுங்க. அப்போ ஒரு குழந்தை சிறப்பை சொன்னேன், ஒரு குழந்தையோட பாதிப்பை சொன்னேன். இது தெரிஞ்சுக்கணும். இது வந்து பூலோக ஜாதகோடு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து 2025 வரைக்கும் பூலோக ஜாதகம் சரியில்லை நான் இருக்கிறதே சொல்லிட்டேன். 2020 ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாதி, ஐயா நீங்கள் பூலோக ஜாதகம் சொல்லாதீங்க, ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்னார். அதான் நான் சொல்லலை. எதுக்கு நான் சொல்லுவேன், 2025 வரைக்கும் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது. ஆனால் மக்களுக்கு ஒரு பிடி பயம் திகிலோடு வாழ்வாங்களாம் 2025. இடைக்காட்டு சித்தர் எழுதின அந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து அவர் அழகாக எழுதியிருப்பார். பாடல் கவி பாடியிருப்பார். விருத்தம், திருவிருத்தம் இதில் வந்து இந்த ஆண்டு என்ன நடக்கும் நடக்காது என்று அதில் போட்டிருப்பார். அடுத்த வருஷம் பிறகு நான் அடுத்த வருஷம் நான் சொல்கிறேன்.
இப்போ 2025 வரைக்கும் நான் வந்து ராசி பலன் நான் சொல்லலை. அடுத்த வருஷம் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா 2025க்கு பிறகு தான் 12ஆம் மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் பிரளயங்கள்லாம் வர சுனாமி அதெல்லாம் பொய்ன்னு சொல்லுங்கள். நான் எப்படின்னு சொல்லுவேன், பூலோக ஜாதகம் சொல்லும் போது என்னென்னு சொல்லுவேன்னா, இந்த பூலோக ஜாதகம் சொல்லும் போது நான் சொல்கிற இந்த தப்பான வழிபாடும் பயமான வழிபாடும் இந்த பலனும் நடக்கக்கூடாது, பொய்ன்னு நினச்சிக்கங்க. நான் சொன்னேன்ல 2025 12ஆம் மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன கப்பல் விபத்து இருக்குதுன்னு சொன்னேன், அது நடந்தது. அதே மாதிரி அரசியலில் நிறைய போராட்டங்கள் வரும், அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது இந்த வருஷம் வரைக்கும் இருக்கும். அது ஆண்டவன் தான் நம்மளை காப்பாற்றணும். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். எந்த மதமாக இருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க, நீங்கள் இஸ்லாமாக இருந்தாலும் சரி உங்கள் தெய்வத்தை கும்பிடுங்க, இந்துவாக இருந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தை கும்பிடுங்க, புத்தராக இருந்தாலும் புத்தீஸை கும்பிடுங்க. எல்லா கடவுளும் ஒன்று தான். எல்லா உலகத்தில் நல்லா இருக்கணும், அதான் நம்ம வேண்டுகோள். சரி, இப்போ வந்து இந்த அமாவாசை முடிந்த வர ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நன்மை தயவு செய்து வந்துடுறாங்க. அடுத்து நான் வந்து இந்த பொருத்தத்தை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது நம்ம குருமார்கள் கால் பண்ணி நம்ம நன்றி சொன்னாங்க. ஒரு 2 பேர் கால் பண்ண, ஐயா இந்த கால பிரகாசி புக்கை பற்றி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன், நீங்கள் தான் விலைக்கு ரொம்ப சந்தோஷம் ஐயா. அதே மாதிரி இந்த பொருத்த விஷயத்தில் வந்து விவாக சக்கரன்னு ஒரு கணிப்பு இருக்குது. அது வந்து யாருமே மலேசியாவில் வந்து நம்ம பேர் பார்க்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு தெரியாது விவாக சக்கரம்னு ஒன்று இருக்குதான்னு கூட சில பேர் தெரியாது. குருமார்களே சில பேர்த்துக்கு தெரியாது. விவாக சக்கரம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த விவாக சக்கரத்தை கணித்து முகூர்த்தத்தை எடுத்து கொடுத்து, அதுவும் வந்து புஷ்கர நவாம்சம் முகூர்த்தம் வந்து 13 நிமிஷம் இருக்கும். அதெல்லாம் வந்து மலேசியாவில் யாருமே நம்மகிட்ட கேட்க மாட்டாங்க. யாரும் இது வந்து பணிக்கர்மார் வந்து கேரளாவில் தான் அவங்களோட பத்திரங்களுக்கு வந்து அவங்க கணிச்சு கொடுப்பாங்க. நானும் பார்த்துருக்கேன். கேரளாவில் தான் இந்த புஷ்கர நவாம்சத்தை லக்கணத்தை எடுத்து வைத்து விவாக சக்கரத்தை வைத்து போட்டு அந்த முகூர்த்தம் திருமணம் தேதியும் திருமண நேரத்தையும் கணிச்சு கொடுப்பாங்க. அதில் செய்யும் போது எல்லா தோஷங்கள் அடிபடுது சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. நானும் கேள்விப்பட்டிருங்க. சில முகூர்த்தம் இந்தியாவில் நான் வந்து பார்த்துருக்கேன், அது உண்மையாக தான் இருக்குது. ஆனால் அந்த குருக்களை கேட்டால் விவாக சக்கரம் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னேன். விவாக சக்கரம் வந்து ரொம்ப கஷ்டப்படும், ரொம்ப எளிய முறை. ஆனால் இதை நம்ம சொல்லணும்னு சொன்னால் பஞ்சாங்கத்தில் எழுதின முகூர்த்த நேரத்துக்கும் அதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசப்படும். கண்டிப்பாக பிரச்சனை வரும். நான் ஏன் சொல்ல மாட்டேன்னு சொன்னால், நான் சொல்லிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு வந்து நம்ம என்ன நம்பிக்கை உள்ளவங்க என்கிட்ட வந்து விவாக சக்கரத்தை போட்டு புஷ்கர நவாம்சத்தை போட்டு சொல்கிறாங்க வச்சுக்கோங்களேன். ஆனால் பஞ்சாங்கத்தில் முகூர்த்தம் பஞ்சகம் சொல்லி ஒரு முகூர்த்தம் எடுத்து போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும்போது தப்பாக சொல்லிட்டாங்கன்னு ஒரு சாரம் வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதனால் இதை பற்றி நான் பேசலை. ஆனால் கேரளாவில் முக்கால்வாசி பணிக்கர்மார் ஜோதிட மேதைகள் வித்வானுங்களாம் வந்து விவாக சக்கரம் போட்டு தான் அதை கணிப்பாங்க. ஆனால் இது குருக்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. குருக்களுங்களுக்கும் அது தெரியும். இந்த விவாக சக்கரம் வந்து பெண்ணுடைய சூரியனை எடுத்து வைத்து அந்த பெண் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரம் 3 நட்சத்திரத்தை பார்த்து, இப்போ வந்து சூரியன் வந்து இப்போ சூரிய பகவான் வந்து அஸ்வினியில் இருக்காரு வச்சுக்கிறேன். அஸ்வினியை மையத்தில் வைத்து அங்கே சூரியனை வைத்து அஸ்வினிக்கு முன்னுக்கு பின்னால் நட்சத்திரத்தை நடுவில் போட்டு மற்ற 27 நட்சத்திரம் சுற்றி எழுதுறோம். அப்போ அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அது எந்த திசையோ அந்த திசை தான் விவாக சக்கரம். சூரியன் கிழக்கு திசையாக சந்திரன் இருக்கும்போது அது கிழக்கு திசையை சந்திரன் போகும்போது அது உத்தமமான ஒரு விவாக சக்கரம். நிருதி மூலை விவாக சக்கரம், குபேர மூலை விவாக சக்கரம், ஈசான மூலை விவாக சக்கரம். 8 திசையில் வந்து 4 திசை தான் நம்ம வந்து விவாக சக்கரத்தை எடுத்துக்கணும். அதாவது பெண்ணை மையமாக வைத்து தான் விவாக சக்கரத்தை அமைக்கணும். இது வந்து பொதுமக்களுக்கு இது விளங்காது, தயவுசெய்து பார்க்காதீங்க. இது குருக்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா குருக்கள் தான் என்ன கேட்டார் சொல்லிக் கொடுங்கன்னு. நான் வந்து எது சொன்னாலும் தர்மமாக டிக்டாக்ல நான் சொல்லிக் கொடுக்குறேன் சொல்லி டிக்டாக்ல நான் சொல்லிட்டேன், மேலோட்டமாக நான் சொல்லிவிட்டேன். நீங்கள் அதை புரிஞ்சுங்க. அதே மாதிரி 13 நிமிஷம் வந்து புஷ்கர நவாம்சத்தில் முகூர்த்த லக்கணம் வரும். 13 நிமிஷம் தான், அதான் திருமண முகூர்த்த நேரம். 13 நிமிஷம் புஷ்கர அம்ச லக்னம். அதில் வந்து திருமாங்கலி அணிகிற மாதிரி அமைக்கணும். ஆனால் இது பொதுவாக நான் யாருக்கும் நான் மனுஷனில் குறித்து கொடுத்ததே இல்லை, யாரும் கேட்டதில்ல, செஞ்சு நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன், எனக்கு பொய் சொல்லி என்ன கிடைக்க போகுது. ஆனால் ஊரில் படிக்கிற மாதிரி செய்து நான் பார்த்துருக்கேன், படிக்கிற மாதிரி செய்து நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த முகூர்த்தத்தை பற்றி
நட்சத்திர பொறுத்த பற்றி நிறைய விஷயம் நான் விளக்கியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வருங்கால பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி தயவு செய்து 12 வயதுக்கு மேல் உள்ள பெண் பிள்ளை ஆண் பிள்ளையும் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு 108 முறை லட்சுமி காயத்ரி மந்திரமும் பைரவ காயத்ரி மந்திரம் தயவுசெய்து சொல்லுங்கள். அது சொல்லும் போது அந்த பிள்ளைங்களுக்கு பிரம்ம ஞானம் வரும். பிள்ளைங்க நல்ல வழிக்கு போவாங்க. என் பிள்ளைங்க காலை ஸ்கூலுக்கு போகும்போது என் காலையில் நான் போகும்போது மூலமந்திரம் சொல்லிக்கிட்டு தான் வருங்க. ஸ்கூலை விட்டு போகும்போது சொல்லிக்கிட்டு தான் வருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். சின்ன பிள்ளைங்கள நல்லா விளையாடணும்னு ஆசைப்படுங்க. நான் அதை அடிக்கடி மந்திரம் இந்த ஆள் இப்போ தான் மந்திரம் போட்டு பாடப்படுறான்னு சில பிள்ளைங்க நினைப்பாங்க. காலையில் மதியம் மட்டும் சொன்னால் போட்டு மற்ற நேரம் விளையாட வருங்க. பிள்ளைங்களுக்கு விளையாட தான் சந்தோஷம். அதே மாதிரி அடுத்த அஷ்டமி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ஆடி மாதம் வர மகா அஷ்டமி என்னைக்கு வருது சொன்னால் 18ஆம் தேதி 7ஆம் மாதம். அது உண்மையிலே பார்த்தா 17ஆம் தேதி 7ஆம் மாதம் வருது. சப்தமி தேதி வந்து மலேசியா 9:02 PM முடிந்து அதுக்கு பிறகு அஷ்டமி வந்து பிறக்குது. அப்போ 17ஆம் தேதி 7ஆம் மாதம் வியாழக்கிழமை கொண்டாடுறது தான் மகா அஷ்டமி பூஜை. பைரவ அஷ்டமி பூஜை அன்றைக்கி விசேஷமாக நீங்கள் கொண்டாடணும். அதாவது ஆடி மாதம் வர அஷ்டமி நான் சொல்லிடுறேன். 17ஆம் தேதி 7ஆம் மாதம் சப்தமி திதி வியாழக்கிழமை 9:02 PM முடிந்து அதன் பின் தேய்பிர அஷ்டமி திதி பிறப்பதால் இரவு முழுவதும் 17ஆம் தேதி இருப்பதால் 17ஆம் தேதி வர 7ஆம் மாதம் அஷ்டமி நீங்கள் எடுத்துப்பது சால சிறந்தது. அதனால் ஆனால் சில குடும்பங்கள் 18ஆம் தேதி செய்வாங்க. அது அவங்க நம்பிக்கை. நம்ம யாரும் அவங்க திறமை, நம்ம யாரும் பார்த்துடக்கூடாது. என்ன பின்பற்றவங்க என்ன வழிபாடு இது பண்ணுறவங்க தயவுசெய்து 17ஆம் தேதி 7ஆம் மாதம் சூரியன் மஞ்ச பின் போயிட்டு பைரவருக்கு பஞ்ச தீபம், அதாவது 5 தீபத்தில் ஏற்றுவோம். அது 2 பூசணி 2 தேங்காய் 1 லெமன் 5 விளக்கில் பஞ்ச கூட்டு எண்ணெய் சொல்லுவாங்க. இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் 5 எண்ணெய் கலந்து விட்டு பஞ்ச தீபம் 2 பூசணி 2 தேங்காய் 1 லெமன் தீபம் ஏற்றணும். அதே மாதிரி ஒரு விளக்குக்கு நீங்கள் ஏற்றும் போது ஒரு குச்சி தான் பயன்படுத்தணும். ஒரு தீப்பெட்டி குச்சி எடுத்து தயவுசெய்து குறிப்பிட்ட போய் தீப்பெட்டி கொடுங்கன்னு கேட்காதீங்க. அவர் பல வேலை எடுப்பால் திட்டுவார். அவர் மனசுக்கு நோகமாக நம்ம நடந்துக்கக்கூடாது. போய் கொடுக்கட்ட நீங்களே தீப்பெட்டி எடுத்து போய் நீங்களே ரெடி பண்ணி முதல் எல்லா சாமியும் கும்பிட்டு கடைசியாக பயிர முன்னுக்கு நின்று இந்த 5 தீபம் ரெடி பண்ணி ஒரு விளக்கு ஒரு குச்சி பயன்படுத்தி 5 விளக்கில் ஏற்றி முடிச்ச பிறகு அர்ச்சனை பண்ணிவிட்டு 21 முறை சுற்றி வாங்க. நேரம் இருந்தால் 54 முறை சுற்றுங்க. நேரம் இருந்தால் 108 முறை சொல்லுங்க. உட்காந்து சைடில் உட்காந்து மந்த ஜமாட்டுவாங்க. ஆனால் கோயிலுக்கு கொடுக்குற சாப்பாடு சாப்பிடாதீங்க. குருக்களுக்கு கொடுக்குற விபதியும் குருக்களுக்கு கொடுக்குற தீர்த்தமும் பிரசாதம். ராசிகால பைரவி பைரவப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசரணம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம். ஓம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.